பகவத்கீதையில் 3வது சாப்டரில் 41வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹீஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். அர்ஜுனன் கேட்குறான், ஞான யோகத்துக்கே இது ரொம்ப கஷ்டம்னா கர்மயோகத்துக்கு இன்னும் கஷ்டமாச்சே அப்படின்னு அவனுக்கு இன்னும் இந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஞானம் சித்திக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோன்னாக்க இந்திரியங்கள் அடக்கிறது கஷ்டம்னா நம்ம கர்மயோகத்தில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் தப்பு தான் பண்ண பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ எப்படி இது இந்திரியங்கள் கட்டுப்படுத்த முடியும் கர்மயோகத்தில் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், கண்ணன், நீ இந்திரியங்களை முதல்ல கர்மயோகத்தில் செலுத்து. சும்மா அந்த இந்திரியங்கள் ஒரே இடத்துல இருந்தால் தான் அது கண்ட இடத்துக்கு மேய ஆரம்பிக்கும். இந்திரியங்களை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமான்னா ஒரு ஒர்க்கில் அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ பகவத் கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வேறு உங்கேயும் மனசு போகாது. அதை பண்ண 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 உனக்கு இந்திரியங்கள் கட்டுக்குள்ளே வந்துடும். நீ பெருமாளையே பார்க்கலாம், அதை விட்டுட்டு மற்ற பொருளை பார்க்காமைக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதை மாதிரி பெருமாள் பிரசாதத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு காரியத்துக்குள்ளே நீ கொண்டு வந்துட்டியான்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்த ரொம்ப ஈஸி. ஆனால் ஞான யோகத்தில் அப்படி இல்லை. நீ கண்ணை மூடின்னு இருந்தியானா கூட மனசு எங்கெல்லாமோ போயிட்டு வரும். நீ காரியத்தில் பிஸியாக இருந்தியான்னா கண்ட இடத்துக்கு மனசு போகாது. இப்போ நம்மளே வேலை செய்கிறோம், ஹெவி ஒர்க்கில் அன்றைக்கி வேறு ஏதாவது திங்க் பண்ண முடியறதா நமக்கு? அந்த மாதிரி காரியத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும். அதை சத்காரியமாக இருக்கணும், பகவானுக்காக இருக்கணும், அவர் பிரீத்தி உள்ளதாக செய்யணும். அப்படி நீ பண்ண பண்ண உனக்கு இந்திரியங்கள் ஈஸியாக கட்டுக்குள்ளே வந்துடும். இந்த சாதாரண ஞானம்தான் விஞ்ஞானத்தை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. அதனால் உனக்கு கர்மயோகம்தான் ஈஸி. ஞான யோகத்தை உன்னால் இந்திரியத்தை கட்டுப்படுத்தவே முடியுது, ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு இந்த கர்மயோகத்தோட பலனை சொல்லின்னு இருக்கார்.